ஹலோ கைஸ். இன்னும் நம்ம அகாடமி சண்டக்கவர் ப்ரொஃபஸர் மான்வோட எபிசோட் 6 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி கடைசி ஒரு 3 எபிசோடாக எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்க. நானும் சந்தோஷப்படணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் வந்து கொடுங்க. நான் கிட்டத்தட்ட பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு 5-6 பேர் என்னால் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியும் யார் யாருன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் பார்க்குறீங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் காசுலாம் கொடுக்க தேவையில்ல, ஃப்ரீ தான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் வந்து கொடுங்க. ஓகே. ஒரு அவசரமாக வீடியோக்குள்ள போயிடலாம். எபிசோட் 6ஓட ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கேசியை தான் காட்டுறாங்க. கேசி இந்த அளவுக்கு அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே வந்திருக்காங்க. பட் அந்த இடத்துல உட்காரத விட இங்கே சுற்றுறது நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சில பீப்புள்ஸ் கண்ணுக்கு தெரியுறாங்க. அவங்கள பார்த்துட்டு இங்கேயும் ஆளுங்க இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சில பேர் கவலைப்படாத, நம்ம பண்ணுறது எல்லாமே பிளாக் டவுனுக்காக தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கேசி பிளாக் டவுனா, இவங்களை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ரவுண்ட் கிளாஸு, கருப்பு கலர் முடி, இவ கண்டிப்பாக ஜோவானாவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட ஐடன் அண்ட் கேங் பார்த்திங்கன்னா உள்ளே வராங்க. இப்போ அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஐடன் அண்ட் கேங் பார்த்திங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கேசி பார்த்திங்கன்னா தூரத்தில் நின்றுட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நான் இவங்களை அமைதியாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ நின்றுட்டு இருக்கும்போது ரொம்பவுமே சேமான ஒரு விஷயம், என்னால் உன்னை ஈஸியாக கொண்டு இருக்க முடியும், பட் நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த காசிமோட சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ நான் தான் எஸ்மரல்டா அவள் பிளாக் பண்ணினேன், பட் என்னதான் இருந்தாலும் அவன் மேலே ஸ்பெசிஃபிக்கான மேஜிக் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் என்ன அட்டாக் பண்ணாலுமே அவன் மேலே டேமேஜே விழ மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் இதுதான் பிளாக் டவுனோட ஃபர்ஸ்ட் ஆர்டரோட பவராக இருக்கும் போலன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். அப்போ திடீர்னு ஒரு அட்டாக் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ மேலே டேரெக்டாக படுறதுக்காக வரும்போது நம்ம ஹீரோ ஏத்தர் நாக்டனஸ் பண்ணுவான். அடுத்த செகண்டே என்ன அவன் சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக அதுக்கு மேலே போய் டெலபோர்ட் ஆகி நிற்பான். அப்போ நம்ம ஹீரோ என்னால் இப்போ மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, இதுக்கான டைம் என்கிட்ட இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும் போதே பறந்துட்டே இருக்காதான்ற மாதிரி சொல்லிட்டு எஸ்மரல்டா பார்த்தீங்கன்னா கத்துறா. அப்போ நம்ம ஹீரோ இதுதான் கரெக்டு, அவளை இன்னும் எத்தனை அளவுக்கு வெறுப்பேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வெறுப்பேற்றணும். அதுவும் இல்லாமல் இந்த மேட்சப் கரெக்டான மேட்சப் கிடையாது. ஸோ என்னால் என்ன பண்ண முடியும், எனக்கு தெரிஞ்சு நான் திருப்பி காடோட பவரை பாரோ பண்ணுமான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். இது யாரை சொல்கிறான், எதை குறிக்குதுன்னே தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ரிஸ்க் எடுக்கிறது ஒர்த்து இல்லைன்னு நினைக்கிறேன், பொறுமையாக நான் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கோலம் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட சொல்லி டிஃபென்ஸ் மோடை மாற்றிடுறான். அதுக்கிட்ட அட்டாக்கை பிளாக் பண்ணுன்னு சொன்னோன்னே அது பார்த்தீங்கன்னா அட்டாக்கை பிளாக் பண்ணுது. அப்போ அந்த கோலம் ஹை ரிஸ்க் அதிகமாகிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமானதுனால ரிஸ்க் அதிகமாகிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரென்த் நான் டிஃபென்ஸில் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அதை பிளாக் பண்ணேன். அது காசிமாட என்ன நீ திருப்பி இதை பிளாக் பண்ண போறியா, சரி ஓகே நீ எவ்வளோ இதை பிளாக் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா சொல்லுது. அப்போ நம்ம ஹீரோ இது வேறு ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம் தான், அதுவும் இல்லாமல் இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோலம் காலி ஆயிரும். அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த பாய்சனஸ் ப்ராடக்ட் ரெடி பண்ண இல்லையா, அதை என் கூட வச்சிருக்கிறது நல்ல விஷயமா போச்சு. இதை நான் யூஸ் பண்ணி ஆல் அவுட்டாக இதை மூடி போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை எடுக்கிறான். ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அவனோட பாடிக்குள்ளேயே அந்த பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணியிருப்பான் போல கொஞ்சம் கொஞ்சமாக. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விஷயத்தையும் நம்ம ஹீரோ பாடிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போட அவனோட பாடி ரெசிஸ்டண்ட்டாக மாறிட்டே வந்துச்சு. இது எதுக்குன்னு சொல்லி நம்ம யாருக்குமே தெரியாது. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கான ரெசிஸ்டன்ஸ் இப்போ அதிகமாகச்சுன்றதுனால நம்ம ஹீரோ இப்போ ஒரு பேட்டில் ஆஃப் ஸ்ட்ரென்த் பார்க்கலாம் குவாசிமாடோன்ற மாதிரி சொல்லிட்டு ரேங்க் 5க்கான ஒரு மேஜிக் பார்த்தீங்கன்னா கேஷ் பண்ணுறான். அப்படியே நம்ம ஹீரோவை சுற்றி இருக்க காற்றுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சு நம்ம ஹீரோட எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ குவாசிமாடோக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, என்ன நடக்குன்னு சொல்லிட்டு குவாசிமாடோ பார்த்தீங்கன்னா புரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்மளோட ஜோவானா குரூப் காட்டுறாங்க. ஜோவானா குரூப் யாரா நீன்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஐடன் எங்கள் எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு போச்சு, நீங்களாம் கெட்டது பண்ண ஆளுங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நீங்களாம் இதை பண்ணுறீங்க, எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது, பட் நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ஒரு ஹாப்பியான ஃபெஸ்டிவல், அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது ஜோவானா என்னது ஹாப்பியான ஃபெஸ்டிவலா, உண்மையாகவே வா, ஆனால் இந்த ஒரு ஹாப்பினஸ்க்காக நீங்கள் எத்தனை ஹாப்பினஸ் கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ஐடன் அப்படிலாம் கிடையாதுன்ற சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இவன் வாயை மூடு, உனக்கு இந்த விஷயமே தெரியாது, என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே உங்களை நான் கொண்டு தான் ஆகணும், ஃபர்ஸ்ட் நான் ஒன்றை கொள்றேன்ற சொல்லிட்டு அவள் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறா. அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா ஐடனால் பார்க்கக்கூட முடியாது, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். அடுத்த செகண்டே நடுவில் ஒருத்தி பிளாக் பண்ணுறா. அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட கேசி தான்.
கேசி உள்ளே வந்து பிளாக் பண்ணிவிட்டு நான் வந்து சும்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து டான்ஸரில் இருக்கும் போது தனியாக வந்து விட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து பிளாக் பண்ணுவா. அப்போ பக்கத்தில் இருக்க டெஸ்ஸி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேமஸான கேசி செல்மோய் தானே, நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க, ஒரு செல்லட்டோனோட மேட்ச் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, என்ன வந்து உங்களுக்கு தெரியுமா, தேங்க்ஸ் என்னை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து முடிச்சிருவோன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கும் இவங்களோட ஒரு சில பிஸ்னஸ் வந்து இருக்குது, நீங்கள்லாம் பிளாக்டவுனோட மெம்பர்ஸ் தானே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேசி வந்து ஜோனாவை பார்த்து சொல்ல அப்படியே சீன் சேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேங்க் 5ஓட மேஜிக் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். அப்போயும் ஒரே ஒரு கை மட்டும்தான் அந்த குவாசி மாடல் வந்து போயிருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சுட்டான் ஹையரான ரேங்கிங் வந்து யூஸ் பண்ணும் போல் மேஜிக்கை அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். அப்போ குவாசி மாடை வந்துட்டு நான் உண்மையாகவே உன்னை என்னை கொலை போகிறேன்டான்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்தக்குள்ளேயே வந்து திருப்பி அதோட ஆமை வந்து ரீஜென்ரேட் பண்ணிடுது. நம்ம ஹீரோ வந்து எப்படா இது நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு அவன்கிட்ட இருக்க அந்த ஹை ரேங்கிங் மேஜிக்கை வந்து இன்னும் 2 வாட்டி தான் வந்து யூஸ் பண்ண முடியுமா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணுவானா, எனக்கு தெரிஞ்சு நான் இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் போல், என்னை வந்து மன்னிச்சிடுங்க டீச்சருன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டரோட மானாவான், அதாவது இவங்களோட மாஸ்டரோட மானாவை தான் நம்ம ஹீரோ வந்து எடுக்கிறான். எடுத்து அந்த கோலம்குள்ளே புஷ் பண்ணி விட்டுறான். அந்த கோலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து மாற ஆரம்பிக்குது. அந்த கோலமோட கண்ணெல்லாம் அந்த ரெட் கலரில் வந்து மாறுது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த கோலம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உடஞ்சே வந்து போகுது. பட் அதுக்குள்ளே வந்து இதோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வந்து என்னால் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ நான் அந்தளவுக்கு வந்து புஷ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த கோலம்குள்ளே இது பண்ணும்போது அந்த கோலமோட அட்டாக்கோட பவருமே வந்து அதிகமாகுது. இன்னொரு பக்கம் குவாசி மாடை வந்துட்டு ஹியூமன் நீ என்ன தான் வந்து பண்ண நினைக்கிற, உன்னோட இந்த மாதிரி சீப்பான ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி என்னை வந்து பிளாக் பண்ண முடியும்னு நினைக்கிறியான்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம ஹீரோ வந்து காணாமல் போயிடறான். அப்போ எங்கடா காணாமல் போனேன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து நான் இங்கே தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வானத்து மேலே நிற்கிறான். அதாவது இந்த மாங்கால கிட்டத்தட்ட ஒரு லெஜெண்டரியான ஒரு பேனல்லாம் இந்த பேனல் தான். நம்ம ஹீரோ வந்து கையை தூக்கிட்டு வந்து நிற்கிறான். அவனோட கைக்கு மேலே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப 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 பெரிய ஒரு ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை வந்து நம்மளோட குவாசி மாடோவை பார்த்த மாதிரி பாயிண்ட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து முடிஞ்சா இதை எதிர்த்து நின்று காட்டு பார்ப்போன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி ஜோனாவோட சீனை வந்து காட்டுறாங்க. ஜோனா வந்து நிற்கும் போது நம்மளோட கேசி வந்து இப்போது நீ மட்டும்தான் வந்திருக்க, அமைதியாக வந்து சரண்டர் ஆயிரு, தான் உனக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்லிட்டு கேசி வந்து சொல்லுவா. ஏன்னா மீதி மொத்த ஆளுங்களே வந்து பார்த்தீங்கன்னா கேசி அடிச்சு போட்டுருவா. அப்போ வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ஸி வந்து எல்லாருமே அங்கே வந்து பாருங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா வானத்தை வந்து பார்க்க சொல்லுவா. வானத்தை வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இந்த பேனலை மட்டும் பாருங்களேன், நான் சொல்கிறேன் இல்லையா, அவ்வளோ பெரிய ஒரு ஸ்பெல்லு வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் எல்லாருக்குமே வந்து தெரியுது. இந்த உலகத்தில் எவன்டா இப்படிப்பட்ட ஒரு மேஜிக் வந்து கேஷ் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜோனா வந்துட்டு இந்த டேரக்ஷனா இல்லைன்றமா சொல்லிட்டு அவள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேரக்ஷனை நோக்கி வந்து ஓட ஆரம்பிக்கிறா. அப்போ கேசி வந்து நில்லுன்றமா சொல்லிட்டு கத்தும் போது இவன் எதுக்கு அந்த பக்கம் வந்து ஓடிட்டு இருக்கா, மேபி பிளாக்டவுனை சேர்ந்த மெம்பர் யாருனா இருப்பாங்களான்றமா சொல்லிட்டு கேசி வந்து யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்து இப்போ எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இந்த மேஜிக் எப்படியே விட்டால் அது சாரனை எதிர்த்து வந்து போயிடும், பெரிய பிரச்சனை வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மேஜிக் இதை வந்து நான் புக்கில் வந்து படிச்சிருக்கேன், இந்த மேஜிக் அதுதான், இதை வந்து லெக்ஸ்லர்னு ஒருத்தர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு, அதாவது ஒரு மேஜிக் அட்வென்ச்சராமா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் 6ஓட மேஜிக் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு, அதோட பேர் தான் ஓஷனிக் ஐ பிரேக்கராமா. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல வச்சுட்டு நிற்பான். அப்போ அப்படியே வந்து குவாசி மாடை வந்து காட்டுறாங்க. குவாசி மாடை வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பேரை வந்து கத்த நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்டே அது மேலே அந்த அட்டாக் வந்து பண்ணுறான். அது வந்து விழுந்தோடனே நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக எஸ்மரல்டாவை போய் காப்பாற்றிடுறான். கரெக்டாக ஒரு ட்ராங்குலைசர் யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் எஸ்மரல்டா வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த தூக்கத்துக்கு வந்து போயிருப்பா. பட் என்னதான் இருந்தாலும் ஸ்பிரிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சம்மனர்ஸோட மைண்டோட கனெக்ட் ஆகிருக்குமா. அதனால் குவாசி மாடை வந்து திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவான். ஆக்சுவலாக வந்து நம்மளோட எஸ்மரல்டா திருப்பி எந்திரிச்சிட்டானா குவாசி மாடை வந்து திருப்பி அதோட பவரை வந்து கெயின் பண்ணி திருப்பி வந்து வந்துடும். ஸோ அதனால் நான் சீக்கிரமாக இந்த விஷயத்தெல்லாம் வந்து முடிக்கணும், நான் சீக்கிரமாக இதை வந்து சீல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அதாவது சீலிங் ரிச்சுவல்னு ஒரு மேட்டர் இருக்காமா, அதை யூஸ் பண்ணி அதை வந்து சீல் பண்ணுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு எனக்கு இருக்க சான்ஸ் வந்து அதாவது குவாசி மாடை எஸ்மரல்டா வச்சு எனக்கு இருக்க ஒரே சான்ஸு சீல் பண்ணுறது மட்டும்தான்றமா சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஷோல்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எஸ்மரல்டா வந்து பிடிக்கிறா. எஸ்மரல்டா பிடிக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ட்ராங்குலைசர் ஒழுங்காக ஒர்க் ஆகலையான்றமா சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட எஸ்மரல்டா வந்துட்டு இங்கேருந்து ஓடிடு, நான் கான்ஷியஸ்னஸ்லேயே இல்லைனாலும்
என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ தான் வந்து காட்டுறாங்க நம்ம ஹீரோ என்ன நினச்சிட்டு இருப்பானா, எஸ்மரல்டா மயங்கிட்டா குவாசிமாடோ வந்து காணாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினச்சிருப்பான். அதுவும் இல்லாமல் அந்த அட்டாக்லேருந்து குவாசிமாடோவால் தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பான். பட் இங்கே நடந்த விஷயமே வேறு. அதாவது நம்மளோட எஸ்மரல்டாவோட கண்ட்ரோலில் குவாசிமாடோ வந்து கிடையாது. ஸ்டார்டிங்கில் இருந்து குவாசிமாடோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி கனெக்ஷனோட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ எஸ்மரல்டா வந்து சொன்னோடனே நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா குவாசிமாடோ வந்து நின்றுட்டு இருக்கும். அப்போ வந்து திடீர்னு ஒரு அட்டாக் வந்து நம்ம ஹீரோ மேலே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து என்னடா நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ குவாசிமாடோ வந்துட்டு அது ரொம்பவுமே க்ளோஸாக இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அது வந்து சொல்லும். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு டேய் இவனுக்கு இப்போ தான்டா ரேங்க் 6 மேஜிக் வந்து தலைமையிலே வச்சேன், அதுக்குள்ளே எப்படி வந்து ரெக்கவர் ஆச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் சம்மனர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கான்ஷியஸ்னஸே வந்து இழந்துட்டாங்க. அப்படி இருந்தும் இது எப்படி வந்து மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ரெட் ஸ்ட்ரிங் வந்து நம்மளோட எஸ்மரல்டா கையில் அவங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரிங் வந்து குவாசிமாடோவோட கனெக்ட் இருக்கு. ஸோ அதனால இவளோட மெமரி வந்து குவாசிமாடோட ஷேர் ஆகுது. அது மெமரி ஸ்டாமிங்னு வந்து சொல்லுவாங்களாமா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா ஆக்சுவலாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக நம்ம தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். நம்மளோட எஸ்மரல்டா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடையாது, இந்த குவாசிமாடோ தான் ஃபர்ஸ்ட் ஆர்டரு. குவாசிமாடோ வந்து பார்த்திங்கன்னா எஸ்மரல்டாவை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. இதை வந்து நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு எஸ்மரல்டாவோட மேஜிக் பவரை வந்து நீ யூஸ் பண்ணியிருக்க, அப்போ நீ தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க, அப்போ எஸ்மரல்டா வந்து உன்னோட பப்பட் மட்டும்தான், நான் கரெக்டு தான், நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் குவாசிமாடோன்றவா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல அதுக்கு பரவாயில்லையே என்னை வந்து நீ கண்டுபிடிச்சிட்ட, ஆனால் இது ரொம்பவுமே லேட் ஆகிடுச்சு, அதுவும் இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய சர்ப்ரைஸ்டான பவர்லாம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நீ வந்து எஸ்மரல்டா வந்து நாக் அவுட் வந்து பண்ணிட்டேன், பட் இதுதான் வந்து கடைசின்ற மாதிரி சொல்லிட்டு அது அடுத்த அட்டாக் வந்து பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். இன்னொரு பக்கம் கேசி வந்து காட்டுறாங்க. கேசி வந்துட்டு என்ன எலோடா இங்கே நடந்துட்டுருக்கு, எப்படி இந்த அளவுக்கு நெருப்பு வந்து இங்கே வந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. அதுவும் இல்லாமல் இந்த ஃபயரை தாண்டி எனக்கு ஐஸ் பிரேக்கரோட மேஜிக் வந்து ஃபீல் ஆகுது, இதை வந்து அந்த ஃபயரை பிளாக் பண்ணுறதுக்கு தான் யாருன்னா வந்து யூஸ் பண்ணாங்களா, அதுவும் இல்லாமல் ரேங்க் 6 மேஜிக் வந்து இந்த இடத்துல யார் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நெருப்புலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அணைச்சிட்டு இருப்பா தூரத்தில் நின்று. அப்போ ஐடன் அண்ட் கேங் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே மிஸ் கேசின்னு கேட்க அதுக்கு நம்மளோட கேசி வந்து கிட்ட வராதிங்கடா, தூரத்தில் நில்லுங்க, யாருன்னா வந்து ஹெல்ப்புக்கு இருந்தால் வந்து கூட்டுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து சொல்லுவாள். இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இப்படியே போச்சுன்னா என்னால் ரொம்ப நேரம் வந்து தாக்கு பிடிக்க முடியாது, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சீலிங் ரிச்சுவல் மட்டும்தான் வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறேன், என்னால் அதை பண்ணால் மட்டும் தான் தப்பிக்க முடியும், அப்படி பண்ணால் என்னால் திருப்பியும் மற்ற விஷயங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுமான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருப்பான். அப்போ பக்கத்தில் செலினா வந்து எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சிட்டு நீ என்னால் தானே வந்து ஹெசிடேட் பண்ணிகிட்ருக்க, நான் வந்து ஓகே தான், நீ இப்போ என்ன பண்ணணும்னு நினச்சிட்ருக்கே அதை வந்து பண்ணு, நான் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது என்னால் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சு, மேபி இதை நான் வந்து ஒரு நைட் மேர்னு கன்சிடர் பண்ணணும் தான் நினைக்கிறேன், ஆனால் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட செலினா வந்து எந்திரிச்சிருவா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் மேலே ஒரு ஸ்பெல்லை வந்து யூஸ் பண்ணி எல்லாமே வந்து நீங்கள் திருப்பி எந்திரிக்கும் போது முடிஞ்சிடுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து செலினாவை திருப்பியும் மயக்க அடைச்சிருவான். இப்போ குவாசிமாடோ வந்து எங்கடா ஒழிஞ்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கத்த நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்பி பார்த்தா டேய் நீங்கள் என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்மளோட செலினானால் அந்த இடத்துல நிறைய ஸ்பிரிட்ஸ் வந்து சமன் ஆகி வந்திருக்கும். நம்மளோட செலினா வந்து சமனர் இல்லையா, ஸோ அதனால அவங்க வந்து நார்மலாகவே ஸ்பிரிட் ப்ரொஃபஸருன்றதுனால அவங்கள காப்பாற்றுறதுக்காக அந்த ஸ்பிரிட்ஸில் வந்து வந்திருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இது கரெக்டான டைம் தான், உங்களோட ஹெல்ப் வந்து எனக்கு தேவைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ குவாசிமாடோ வந்துட்டு இந்த ஸ்பிரிட்ஸில் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி பிளக்கா பசங்களாலாம் என்னை வந்து ஒன்றும் பண்ண முடியாது தம்பின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நெல்றி தம்பின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா ஸ்பிரிட்ஸோட அட்டாக்கையும் ஒன்று சேர்த்து ஒரு அட்டாக் வந்து பண்ணுவான். இந்த அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அது எதிர்பார்க்காது, அதோட பேரை வந்து செஃபிரா 9 செஃபைரா எஸோடுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கு. என்னடா மந்திரம் படிக்கிறன்ற மாதிரி சொல்லி கேட்காதீங்க, இதுதான் அட்டாக்கோட பேர். இதை வந்து நம்ம ஹீரோ பண்ண அப்படியே குவாசிமாடோ அந்த இடத்துலேயே வந்து தடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடுது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அது செத்து போயிடுச்சான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். அப்படியே வந்துட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி என்னோட மேஜிக் வந்து ரொம்பவுமே எக்ஸ்ட்ரீமாக இருந்ததுனால நான் ரொம்பவுமே களைச்சு போயிட்டேன், அதுவும் இல்லாமல் நான் அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னால் வந்து அந்த காடோட பவரை ஒழுங்காக ஹோல்ட் பேக் பண்ண முடியாமல் கூட இருந்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ஆக்சுவலாக இந்த இடத்துல அந்த ஸ்பிரிட்டோட பவரோட சேர்த்து நம்ம ஹீரோ வந்து காடோட பவர் யூஸ் பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். இது நம்மளுக்கு போக போக வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நிற்கும் போது
ரூடிகர் இல்லை ஜான்டோ என்ன எதுக்கு நீ வந்து காப்பாற்றின அப்படின்றமா சொல்லிட்டு பின்னாடி இருக்க எஸ்மல்டா வந்து சொல்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக செலினா இல்லாமல் எஸ்மல்டா வந்து வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டுனா எனக்கு வந்து கவலை இல்லை, நான் ஸ்டார்டிங்லேருந்தே இதை வந்து போட்டு தள்ளணும் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா இது என்னை ரொம்பவுமே வெறுப்பேற்றி பேசிகிட்டு இருக்குன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ எஸ்மல்டா வந்து இல்லை நீ வந்து ரொம்பவுமே கேவலமாக வந்து போய் சொல்கிற அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து குவாசிமாடோ வந்து நம்மளோட எஸ்மல்டாவை தூக்கிடும். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எஸ்மல்டான்றமா சொல்லி கத்த குவாசிமாடோ வந்துட்டு டே ஹியூமன்ன்றமா சொல்லிட்டு அதை வந்து சொல்லும். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு டேய் உனக்கு எப்படா ஸ்ட்ரென்த் இருக்குது, எப்படா ரீஜென்ரேட் பண்ணுற, இந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு உன்னோட பவருக்குமே ஒரு லிமிட் வந்து இருக்கணும் எப்படின்றமா சொல்லி கேட்க என்னதான் இருந்தாலும் நான் வந்து இவளை என்னோடய சேர்த்து கூப்பிட்டு வந்து போகிறேன், எனக்கு திருப்பி வந்து பவர் கூட எஸ்மல்டான்றமா சொல்லிட்டு அதை வந்து நம்மளோட எஸ்மல்டாவை பார்த்து கேட்க அதை வந்து கேட்கலாம் இல்லை, நம்மளோட எஸ்மல்டா கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அந்த பவர் வந்து எடுத்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை விட்றான்றமா சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை வந்து பண்ணுறான். அப்போ குவாசிமாடா வந்துட்டு இந்த மாதிரி கேவலமான அட்டாக்லாம் யூஸ் பண்ணி என்னை வந்து தோக்கடிக்கலாம் நினச்சிட்டு இருக்கியா என்ன அப்படின்றமா சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து சாவ போறியன்றமா சொல்லிட்டு அது வந்து சொல்லும். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை நிலமை ரொம்ப மோசமாக இருக்கு, நான் எதனா பண்ணுன்றமா சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே க்ரோலோவோட வாய்ஸ் வந்து கேட்குது. அப்போ வந்து க்ரோலோ ஃபீபியஸ் இவன் இருக்கான்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இந்த சீலிங் செரிமனியை இந்த இடத்துல வந்து பண்ணி முடிச்சுடுறேன்றமா சொல்லிட்டு வந்து பார்ப்பான். அப்போ நம்மளோட குவாசிமாடோ வந்துட்டு இந்த டைம் நான் வந்து மிஸ் பண்ண போகிறது இல்லைன்றமா சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட ஜோனாவில் வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அவளை கீழே இறக்குன்றமா சொல்லிட்டு குவாசிமாடோ அட்டாக் பண்ணுறதுக்காக வரா. அப்போ வந்துட்டு ஹே இது ஜோனா தானேன்றமா சொல்லிட்டு குவாசிமாடோ வந்து பார்க்கும். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அதனால் இப்போதைக்கு அதோட ஆம் வந்து ரீஜென்ரேட் பண்ண முடியாது, அதனால நான் இதுதான் வந்து என்னோட சான்ஸ்னுமா சொல்லிட்டு அவன் வந்து நின்றுட்டு இருக்கும் போது குவாசிமாடோ வந்துட்டு ஜோனாவை பார்த்து ஹே நீ இப்போ எதுக்கு இன்டர்ஃபியர் வந்து பண்ணுற, நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரே ரிவெஞ்சுக்காக தான் வந்து இருக்கோம், நீ வந்து என்ன ஸ்டாப் பண்ணுறதுக்காக வந்து பிளான் பண்ணுறியா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தானே வந்து பிளான் பண்ணணுமா சொல்லிட்டு சொல்ல ஜோனா வந்துட்டு வாயை மூடுறன்றமா சொல்லிட்டு சொல்லும். அப்போ வந்துட்டு நம்மளோட குவாசிமாடோ வந்துட்டு உன்னால் வந்து யாரையுமே வந்து காப்பாற்ற முடியாது ஜோனா, இவனோட ஓன் ஃபேமிலியை வந்து காப்பாற்ற முடியாதுன்றமா சொல்லிட்டு சொல்ல ஜோனா வந்துட்டு இல்லை நான் வந்து ஜோனா வந்து சொல்லலை, என்னால் வந்து மற்றவங்கள காப்பாற்ற முடியல தான், பட் நீ வந்து காப்பாற்றணும்னு நினச்சி இங்கே பண்ணுறது எல்லாமே வந்து தப்புன்றமா சொல்லிட்டு நம்மளோட ஜோனா வந்து சொல்லுவா. அப்போ வந்துட்டு ஹலோ சார் லூட்கர்ன்றமா சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பயிர் வந்து பார்த்தீங்கன்னா வரான். ஜோனாவை பார்த்து வந்து ஹாய் வந்து சொல்லுவான். அப்போ வந்துட்டு நான் கரெக்டான டைமில் தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு பயிர் வந்து பார்த்தீங்கன்னா வருவான். எனக்கு என்னவோ பேய் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருக்கு, உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு புரிய வரும். இப்போ வந்துட்டு நம்மளோட ஜோனாவை பார்த்துட்டு நான் கடைசியாக என்ன சேவ் பண்ணவங்களை வந்து பார்த்துட்டுன்றமா சொல்லிட்டு பயிர் வந்து சொல்லுவான். அப்போ ஜோனா வந்துட்டு எப்படி இருக்குன்றமா சொல்லிட்டு கேட்க நம்மளோட பயிர் வந்துட்டு அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, பட் என்னோடய பாஸ்ட் வந்து நான் ப்ராப்பராக வந்து ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அதுவும் இல்லாமல் நான் இதே மாதிரி வருத்தப்பட்டுகிட்டே இருந்திருப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் ஆனால் இந்த இடத்துல லூட்கர் வந்து என்னோட மைண்டை வந்து மாற்றி விட்டாருன்றமா சொல்லிட்டு சொல்லும் போது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஓவராக பேசுகிறீங்களான்றமா சொல்லிட்டு நம்மளோட குவாசிமாடை வந்து அட்டாக் பண்ண வரும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் வந்து நம்ம கான்வர்சேஷன் வந்து வைக்க முடியாது, நான் சீக்கிரமாக வந்து என்னால் முடிஞ்சதை வந்து பண்ணுறேன்னுமா சொல்லிட்டு நம்மளோட பயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக்கை வந்து பண்ணுறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு அட்டாக் வந்து பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி குவாசிமாடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சீல் பண்ணிடுறாங்க. சீல் பண்ணுறதுனா ஒரு செயின் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீல் பண்ணுறாங்க. அது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ கிட்ட இருந்து தான். அதாவது இவ்வளோ நேரம் பயிரெலாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ குவாசிமாடோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும், நம்ம ஹீரோவை கவனிச்சிருக்காது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஸோட பாடி யூஸ் பண்ணி அந்த இடத்துல நம்மளோட குவாசிமாடோவோட ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டிருப்பான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து சீல் ஆகிடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து முடிச்சிருவோம் குவாசிமாடோன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்த்து ஒன்றா வந்து சீல் பண்ணிடுறான். அப்போ வந்துட்டு குவாசிமாடோ வந்துட்டு உன்னால் இது வந்து பண்ண முடியாது, ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு பர்சனோட லிங்க் ஆகிருக்கேன், அதனால உன்னால் இது வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது உன்னால் வந்து இதை வந்து எப்படி வந்து சொல்ல முடியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து சொல்கிறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டை என்னால் வந்து ஓவர் ரைட் பண்ண முடியும், அதாவது ஆல்ரெடி போட்ட ஒரு கான்ட்ராக்டுக்கு மேலே ஒரு கான்ட்ராக்ட் வந்து என்னால் போட முடியும், ஏன்னா உன்னோட பவர் வந்து இப்போ வீக்காக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அதை வந்து ஃபுல்லாக சீல் பண்ணி விட்ருவான். அப்படி போகும்போது எஸ்மல்டாவை பார்த்து உன்னோட பவரை கூட எஸ்மல்டான்ற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கும். அப்போ நம்மளோட எஸ்மல்டா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கு வேணும்னா எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போன்றமா சொல்லிட்டு அவளோட ஆவியை வந்து வெளில வந்துடுது. அதாவது எனக்கு இன்னும் அரண்மனை படம் பார்க்குற மாதிரி வந்துருச்சு, கடைசி அஞ்சுக்காவோட ஆவி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து எஸ்மல்டாவோட ஆவி வந்து வெளில வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு குவாசிமாடோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கு. அப்போ வந்து நம்மளோட எஸ்மல்டாவும் வேற என்ன ஒன்றா சேர்ந்து சாவலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறியான்றமா சொல்லிட்டு நம்ம குவாசிமாடோ வந்து எஸ்மல்டாவை பார்த்து கேட்க அது குவாசிமாடோவை பார்த்து எஸ்மல்டா வந்து ஆமாம் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து சாவலாம், இந்த மாதிரி நம்ம மீனிங்கே இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம், இது வந்து முடிச்சிடலான்றமா சொல்லிட்டு அவளோட ஆவி வந்து அப்படியே மேலே
பறக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் ஜோவானா வந்துட்டு இல்லை எஸ்மரல்டான்றமா சொல்லிட்டு வந்து கத்த பயிர் வந்து நம்மளோட ஜோவானாவை பிடிச்சி இழுத்துட்டு இதே மாதிரி போனீங்கன்னா அவங்களையும் இழுத்துட்டுன்றமா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு இருப்பான். அப்போ குவாசிமாடோ வந்துட்டு இந்த இடத்துல ஃபயர் வந்து எப்படி வந்துச்சு, அதுவும் இல்லாமல் இந்த ஃபயர் வந்து என்னை எரிக்குது, இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, இந்த ஃபயர் வந்து சோலை வந்து எரிக்கிறது அப்படின்றமா சொல்லிட்டு அது வந்து கத்த ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா கடைசியாக இது வந்து எனக்கு சூட் பண்ணுற ஒரு ஃபயர் தான், ஏன்னா என்னோடய மொத்த பாவங்களையும் இந்த ஃபயர் வந்து அழிச்சிரும்னு நினைக்கிறேன் அப்படின்றமா சொல்லிட்டு திடீர்னு எமோஷ்னலாக பேசுது. எனக்கே வந்து புரியல. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த வில்லேஜில் செத்து போனாங்க இல்லையா அந்த வில்லேஜர்ஸோட ஆவியும் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்குது, சோல்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. அதுங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வந்தோடனே வந்து அந்த நெருப்பில் வந்து அவங்களோட ஆவியும் வந்து பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல என்ன தான் நடக்குதுன்றமா சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருக்கேன். அரண்மனை படத்தையே வந்து இந்த இடத்துல காட்டுறாங்க. அப்போ நம்மளோட எஸ்மரல்டா வந்து என்னை மன்னிச்சிருங்க எல்லாருமே, எனக்கு வந்து எங்கே போகிறதுனே வந்து தெரியல அப்படின்றமா சொல்லிட்டா வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோன்ட்டு எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கன்றமா சொல்லிட்டு நம்மளோட எஸ்மரல்டாவை பார்த்து கேட்பான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நிம்மதியை வந்து தேடுற மாதிரி வந்து சிரிச்சுட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நீ செத்தனா இந்த இடத்துல எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறியா, போதும் நிறுத்துன்றமா சொல்லிட்டு எஸ்மரல்டா வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவான் நம்ம ஹீரோ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இங்கே நடக்குதுன்றமா சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வில்லேஜர்ஸோட ஆவியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிக்குது. அப்போ குவாசிமாடோட கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுது. அதாவது குவாசிமாடோ இதுக்கு மேலே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்மரல்டா நம்ம ஹீரோ பிடிச்சி கீழே எடுத்துகிட்டு வந்திருப்பான் இல்லையா, அப்போ வந்துட்டு எஸ்மரல்டா வந்து குவாசிமாடோ எனர்ஜி வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியல, அது கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த வில்லேஜர்ஸோட சோல்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே சேஃபாக ரிலீஸ் ஆகிருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் குவாசிமாடோக்குள்ளே தான் அதெல்லாம் வந்து இருந்திருக்கும் போல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தா நம்மளோட எஸ்மரல்டாவோட பாடி வந்து ஸ்பிரிட்டாக வந்து மாறி இருக்கும். அப்போ வந்து இவன் என்ன சொல்லுவானா, ஆமாம் நான் குவாசிமாடோவோட ரொம்ப நாட்களாக, அதாவது ரொம்ப வருஷங்களாக இந்த மாதிரி டையாக இருந்ததுனால எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்றமா சொல்லிட்டு வந்து சொல்லுவா. அப்போ எஸ்மரல்டான்றமா சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்கும். அப்போ திரும்பி பார்த்தா ஒரு சிஸ்டர் தான். அதாவது நம்ம போன எபிசோடில் பார்த்துருப்போம் இல்லையா, எஸ்மரல்டா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு நாள் தான் வந்து நாங்கள் செத்துன்றோமான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு சிஸ்டருமே வந்து இருந்திருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்மரல்டாவை அவங்க தான் வந்து வளர்த்துருப்பாங்க சின்ன வயசில். அவங்க வந்து வந்தோடனே நம்மளோட எஸ்மரல்டா வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து வீக்காக இருந்தேன், நான் வந்து ரொம்ப முட்டாளாக வந்துருந்தேன், என்னால் தான் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, என்னோட ஃபால் தான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அழுவா. அப்போ வந்துட்டு சிஸ்டர் வந்து இது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சுல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ எஸ்மரல்டா வந்து என்னை வந்து மன்னிச்சிருங்க, என்னால் வந்து உங்கள் கூட வந்து இருக்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, சிஸ்டர் வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் எஸ்மரல்டான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ எஸ்மரல்டா வந்து ஓகே சிஸ்டர்ன்ற மாதிரி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே வந்து சொல்கிறா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவளோட அந்த கரெக்டான சோல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மாறி அந்த இடத்துல இருந்து கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போயிடுது. அரண்மனை படத்தையே நான் வந்து இந்த இடத்துல பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாரோட ஜேர்னியும் ஒரு டைம் இப்படி தான் முடியும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேய் படத்தை பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பான். இப்போ அப்படியே நம்மளோட பயிர் வந்து எல்லாருமே போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது ஜோவானா வந்துட்டு எல்லாமே ஒரு எண்டுக்கு வந்து வந்துருச்சான்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை ஜோவானா, இப்போ வந்து நீ சார்னை விட்டு இங்கேருந்து உடனே வந்து போயிருன்றமா சொல்லிட்டு வந்து சொல்லுவான். அப்போ வந்து ஏன்றமா சொல்லிட்டு வந்து கேட்க, பிளாக் டவுனோட செகண்ட் ஆர்டர் ஜோவானா வந்து இன்றைக்கி இந்த இடத்துலே இறந்து போனதாக இருக்கட்டும், இங்கே இருந்து போயிரு, திருப்பி வந்து சாரனுக்கு வந்து வராத அப்படின்றமா சொல்லிட்டு சொல்லுவான். அதுவும் இல்லாமல் பயிர் நீ வந்து ஜோவானாவை வந்து அமைதியாக உன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி கூட்டு போயிருன்றமா சொல்லிட்டு சொல்ல, பயிர் வந்து ஓகே சார்ன்றமா சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்போ நம்மளோட ஜோவானா வந்துட்டு ஏன்றமா சொல்லும் போது நம்மளோட பயிர் வந்துட்டு சார் ரூடிகர் வந்து பார்த்திங்கன்னா மீதி விஷயங்களை வந்து பார்த்துப்பாரு, ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்புவோன்றமா சொல்லிட்டு வந்து சொல்லுவாள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜோவானா வந்து பயிரை பார்த்து போகலாம் சரி, ஆனால் எங்கே போகிறது அப்படின்றமா சொல்லிட்டு வந்து கேட்பா. அப்போ வந்துட்டு பயிர் வந்து ஏன் இந்த மாதிரி வந்து சொல்கிற, நம்மளோட ஹோம் டவுனுக்கு தான் நம்ம வந்து போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு எமோஷ்னலாக இருந்துச்சுன்னு தெரில, பட் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே இந்த தொல்லைங்கள்லாம் அமுச்சு விட்டு செலினா கிட்ட வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் செலினா வந்து உயிரோடு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லி பார்ப்பான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே செலினாவோட உடம்புக்குள்ளே 2 சோல் இருந்திருக்கு, ஒன்று எஸ்மரல்டா அது, இன்னொன்று செலினா அது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்மரல்டாவோட தொல்லை இதுக்கு மேலே இல்லை, நல்லவள தான் இருந்திருக்கா, நம்ம தான் தப்பாக நினச்சிருக்கோம் போல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செலினா வந்து எந்திரிச்சோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு எந்திரிச்சியான்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது ப்ரொஃபஸர் லூட்கர்ன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லும் போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆளுங்க வந்து வந்துடுவாங்க, அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் வந்து தாக்கு பிடிச்சிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ செலினா வந்துட்டு ஏன் வந்து நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன் இல்லையா, அடுத்த வருஷம் நம்ம 2 பேரும் ஃபெஸ்டிவலை ஒன்றா என்ஜாய் பண்ணணுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பட்டாசுலாம் வந்து வெடிச்சு செதறுது. ஒரே இடத்துல நம்ம வந்து அரண்மனை படம் பார்த்துட்டோம், ஒரு காதல் கதையை வந்து பார்த்துட்டோம், எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டோம். சரி ஓகே, இப்போ அப்படியே செலினா வந்துட்டு ஆமாம் நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்லன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா
காட்டுறாங்க. எல்லோரும் வந்துட்டு இங்கே யாரோ இருக்காங்க பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரெச்சர்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட செலினா வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ செலினா வந்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு ஐடன் கேங் அதை பார்த்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஐடனுமே வந்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே கேசி வந்து காட்டுறாங்க. கேசி வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருப்பாங்க. நின்று யாரை பார்ப்பாங்கன்னா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டு இருப்பான். அப்போ ஹேண்ட்ஸ் வந்துட்டு வாங்கப்பா இங்கேருந்து போலான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எமர்ஜென்சி ரூமுக்கு நானாக வந்து போய் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ செலினா வந்துட்டு இந்த இடத்துல இந்த சீனில் 2 ப்ரொஃபஸர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பிளாக் டான் வந்து காணாமல் போயிருக்கு. அதுவும் இல்லாமல் நான் இந்த இடத்துல ரேங்க் 6ஓட மேஜிக் வந்து ஃபீல் பண்ணேன். இந்த சாரன் ப்ரொஃபஸருக்கு மேலே எனக்கு ஒரு பெரிய டவுட் வந்துருக்கு. இது எல்லாமே கோஇன்சிடென்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேசிக்கு டவுட் வந்து வர மாதிரி காட்டுறாங்க. அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே நடந்து போயிட்டுருப்பான். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹான்ஸ் ஷோடனும் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்துப்பாங்க. இதுக்கு மேலே சான்சலருக்கு வந்து நான் ஒரு பொய்யான ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருவேன், அவங்களும் நம்பிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு டேபிள் வந்து உட்காரும் போது நல்ல வேலை பார்த்த ஜான்டோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுவான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு இவனோட ப்ரெசன்ஸ் கூட என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியல, அதுவும் இல்லாமல் இந்த வாய்ஸை நான் ஆல்ரெடி வந்து கேட்டிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்க்குறான். அதாவது நம்மளோட குவாசிமாடோட மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ இந்த வாய்ஸ் வந்து பார்த்துருப்பான். இது யாரோட வாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டானோட 0 ஆர்டர், அதாவது லீடரோட வாய்ஸ் தான். அப்போ அந்த லீடர் வந்துட்டு நான் இந்த ஃபெஸ்டிவல் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் வந்தேன். அப்போ தான் வந்துட்டு எனக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து தெரிஞ்சுச்சு. இப்போது இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறியா? ஏன்னா இந்த இடத்துல எனக்கு எதுவுமே தெரியாதுன்றமா சொல்லிட்டு அவர் வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் குவாசிமாடோவை கொண்டது இவருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சிருந்தால் இந்த இடத்துல என்னை வந்து கேட்டுக்கலாம் மாட்டார், என்னை எப்போ வந்து பொறுத்தல் இருப்பாருன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதையை வந்து இப்போ கட்டி விட்ருவான். அதாவது அந்த இடத்துல க்ரோலோஃபீபியஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தான், நம்ம வந்து அவனை வந்து தப்பாக வந்து இடம் போட்டோம், அதனால் அந்த இடத்துல க்ரோலோஃபீபியஸ் வந்து குவாசிமாடோவை சீல் பண்ணி கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கதையை வந்து கட்டி போட்டுருவான். அப்போ அந்த 0 ஆர்டர் வந்து நம்பிடுவார். அவர் வந்துட்டு ஓ அப்படியா, குவாசிமாடோ வந்து இறந்து போயிட்டானா, நம்ம வந்து ஃபீபியஸை ரொம்பவே தப்பாக நினச்சிட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும் போது அவர் வந்துட்டு சரி ஓகே இப்போ வந்து 1st ஆர்டருக்கான பொசிஷன் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்லுவார். அதாவது இந்த இடத்துல குவாசிமாடோ வந்து இறந்து போயிருப்பான் இல்லையா, அதனால் 1st ஆர்டரோட பிளேஸ் வந்து இப்போ காலி ஆயிரும். அதுக்காக வேற ஒரு ஆளை வந்து தேடணுன்றதுக்காக இவர் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி சொல்லுவார். அதனால நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு மீட்டிங் வந்து வைக்கணும், அந்த மீட்டிங்க்கு தேவையான விஷயத்த நீ தானே வச்சுருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, அதுக்கு நம்மளோட ஹீரோக்கு வந்து ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது இல்லையா. அவன் வந்து என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் சாடனுக்கு வரும்போது அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அதில் வந்து என்னோடய லக்கேஜ் வந்து காணாமல் போயிடுச்சு, அதில் தான் அந்த பொருள் வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இன்னொரு அருமையான ஒரு கதையை வந்து கட்டி விடுவான். அதையும் அந்த ஆள் வந்து ஒரு நிமிஷம் வந்து கேட்டு அமைதியாகிடுவார். அடுத்த செகண்டே சரி வீடு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துட்டு இந்தா இதை வச்சுக்கோ, உன்னை வந்து நான் மீட்டிங்கில் திருப்பி வந்து பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்குள்ளே வந்து நல்ல வேலை நான் கரெக்டாக சுச்சுவேஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி தப்பிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பாக்ஸ் வந்து எடுத்து வைக்கிறான். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா சான்சலர் தான். அப்போ சான்சலர்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து எமர்ஜென்சி கேரில் தானே இருக்கணும், இங்கே என்ன பண்ணுறீங்கன்ற சொல்லி பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, எனக்கு லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு, அதனால தான் ரெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு வந்தேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிக்கிறான். அப்படி எந்திரிக்கும் போது சான்சலர் வந்து நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் வாங்க போகலான்றமா சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மங்களாக அவனோட கண்ணெலாம் வந்து ஆகுது. அப்படியே அந்த இடத்துல வந்து மயங்கி விழுந்துடுறான். ப்ரொஃபஸர் லூட்கர்ன்றமா சொல்லிட்டு நம்மளோட சான்சலர் ஓடி நம்ம ஹீரோவை தேடி வந்து வராங்க. இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த எபிசோட் 6 அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு காதல் கதை, ஒரு பேய் படம்லேருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துருப்பீங்க. அதுவும் இல்லாமல் நான் எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த எபிசோடுக்கு பிடிச்சிருந்துச்சான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிடுங்க. அதுவும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு 30 செகண்ட் சொல்கிறேன் இல்லையா, அது வந்து மறந்துடாமல் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் ரொம்ப 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 எனக்கு வந்து தேவை. இதெல்லாம் தான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல எபிசோடோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ bye guys.